கவிச்சி என்கிற கவிதை தொகுப்பை விமர்சனம் செய்த கவின்மலர் அவர்களை அழைக்கிறோம். படைப்பாளி கவிஞர் நயினார் அவர்களை அழைக்கிறோம். உரையாடல்களை அறிமுகம் செய்ய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வசந்த் அவர்கள் வருக. அனைவருக்கும் மாலை வணக்கம். எதையாவது தேடுவது எனக்கு வழக்கமாகிவிட்டது. அன்பை வைத்து ஆசையை தேடினேன். ஆசையை வைத்துக்கொண்டு நிம்மதியை தேடினேன். நிம்மதியை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியை தேடினேன். மகிழ்ச்சியை வைத்துக்கொண்டு அமைதியை தேடினேன். அமைதியை வைத்துக்கொண்டு தூக்கத்தை தேடினேன். தூக்கத்தை வைத்துக்கொண்டு கனவை தேடினேன். கனவை வைத்துக்கொண்டு கவிதையை தேடினேன். கவிதையை வைத்துக்கொண்டு காதலை தேடினேன். காதலை வைத்துக்கொண்டு உன்னை தேடினேன். உன்னை வைத்துக்கொண்டு இப்போது என்னை தேடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த கவிதையை யார் எழுதுனாங்கன்னு நான் தேடிக்கொண்டிருந்தேன். அப்போ தான் வேற யாரும் இல்லை, நம்ம அருகாமையில் இருக்கிற பெருங்குடி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய கிளை, பெருங்குடி கிளையில் இருக்கக்கூடிய கவிஞர் நயினார் அவர்கள் இந்த கவிதையை கவிச்சி என்ற நூல் தொகுப்பு 7வது தொகுப்பு என்று அவர் சொல்லியிருக்காரு. அவர் யார் என்னன்னு விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம தோழர் தான். அவர் ஒரு கார் ஓட்டுநராக பணியாற்றி கொண்டு நாவல்கள் கவிதைகள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழர். நம்மளுக்கு கிடைத்த பெருங்குடி கிளையினுடைய முத்து அவர். இந்த தொகுப்பை யார் விமர்சிச்சுனா நல்லா இருக்கும் அப்படின்ற போது நம்ம அவருடைய இதுக்கே நம்ம பார்க்கும்போது இதை எல்லா பன்முகத்தன்மையிலும் இருக்கக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு, ஜாதி மதம் குறித்த கட்டுரை தொகுப்பு, ஊடகமாக இருந்து கொண்டு அரசியல்வாதிகளையும் சமூக செயலாளர்களையும் மற்றும் கவிஞர்களையும் நேர்காணல் எடுத்து தொகுத்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய மற்றும் மொழி தொகுப்பாளர், இவங்க எல்லா பன்முகையிலும் பார்த்தோம். ஆனால் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு மேடையில் பார்த்தும் பாடுறாங்க. அப்படிப்பட்ட பன்முகை தொகுப்பாளராக இருக்கக்கூடிய கவின்மலர் அவர்கள் இந்த கவிச்சி புத்தகத்தை விமர்சனம் செய்யுமாறு தமிழக சார்பு மாவட்ட குழுவாளர்கள் அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். கவிச்சி என்கிற இந்த கவிதை தொகுப்பு குறித்து பேசுமாறு படிக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம நேரடியாக விஷயத்துக்குள்ளே போயிடலாம். இதில் இருக்கக்கூடிய அறிந்துரை முன்னுரை இவற்றை வைத்து இது 7வது தொகுப்பு என்று அறிந்தேன். இதற்கு முன்பு தொடர் 6 தொகுப்புகள் போட்டிருக்கிறார். இந்த கவிதைகளை வாசிக்கும்போது எனக்கு தோணுச்சு, நிறைய கவிதைகளில் போக்குவரத்து சம்பந்தமான கவிதைகள் எல்லாம் சாலையிலேயே நிகழ்து. நிறைய கவிதைகள் ஒருவேளை ஓட்டுநராக இருக்கக்கூடுமோ அப்படின்னு நினச்சேன். இப்போது அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, நிறைய இப்போது கவிஞர்கள் பொதுவாக எழுதும்போது அவங்களுடைய அன்றாடம் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதிலிருந்து தான் கவிதைகள் வரும். இப்போ சங்கராம சுப்பிரமணியனோட கவிதைகள் எடுத்துட்டோம்னா அவர் டெய்லி வாக்கிங் போவார். அவருடைய கவிதை தொகுப்பில் நடைப்பயிற்சி பற்றி இல்லாத கவிதைகளே இருக்காது. ஒரு தொகுப்பில் 3-4 கவிதைகளாவது அது மாதிரி இருக்கும். அது மாதிரி அவங்களுடைய தொழில் சார்ந்த கவிதைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கன்னியாகுமரி பக்கத்துலேருந்து ஒரு பேரை மறந்துட்டேன். அவர் ஒரு சலூன் வச்சிருக்கிறவர். அவருடைய கவிதை தொகுப்பு ஒன்று மிக பரபரப்பாக பேசப்பட்டது. அது அது பற்றின கவிதைகள் தான் இருக்கும் அதில். அது மாதிரி அவரவர் தொழில் சார்ந்த கவிதைகள் நிறையா இருக்கும். இதுலேயும் அது மாதிரி அவர் ஒரு ஓட்டுநர் அப்படின்றத சொல்கிற மாதிரியான கவிதைகள். அந்த கவிதைகளில் ஆமாம், அவர் பேர் என்ன தொழில்? ரைட்டு, கலைவாணன். இந்த தொகுப்பில் ஒரு சாலை சார்ந்த கவிதைகள், ரோட்டில் அவர் சிக்னலில் அவர் பார்த்த காட்சிகள், போலீஸ்காரர்கள் நடுவில் நின்று பணம் பிடுங்கிறது, யாருக்கெல்லாம் அவங்க சேவகம் செய்கிறாங்க, யாரையெல்லாம் பிடிக்கிறாங்க, இதெல்லாமே கவிதைகளில் வருது. ரொம்ப அந்த சாலை கவிதைகள்னு வேணால் நம்ம இதுக்கு பெயர் வச்சோம்னா அந்த மாதிரி நிறைய கவிதைகள் இருக்குது. அப்புறம் இந்த மொத்தமாக இந்த தொகுப்பை படிக்கும்பொழுது எனக்கு தோணுது என்னென்னா, ஒரு ரொம்ப செறிவான ஒரு மொழி நடை இருக்குது தோழருக்கு. ஒரு கவிதைக்குள்ளே நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போயிட முடியுது உடனடியாக. அவங்க நான் நினைக்கிறேன் இதில் சில
கொஞ்சம் நம்ம எழுத வந்தப்போ ஆரம்ப காலத்தில் எழுதுவோம் இல்லையா, அது போன்ற சில கவிதைகள் இருக்கு. அது நம்ம தவிர்க்க முடியாது. எல்லா நேரத்துலையும் ரொம்ப செறிவான கவிதைகள் வந்து விடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியான கவிதைகளும் இதில் இருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி வந்து நிறைய தெளிவான வரிகள் வந்து எனக்கு இதில் கிடைச்சிது. ஒரு கவிதையிலுமே வந்து ஒரு முத்தாய்ப்பான வரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு வரியாவது வந்து அட இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு நின்று நின்று யோசிக்கிற மாதிரியான வரிகள் இருந்தது. சூழல், நம்ம இப்போ சூழல் பற்றி நிறைய பேர் வந்து எழுதுறாங்க, அது கவிதைகள்லையும் வெளிப்படுது. தோழரோட கவிதைகள்லையுமே அது வந்து ஒரு முதல் கவிதையே அதுவாகத்தான் இருக்கு. எப்படி விளைநிலங்கள் எல்லாம் வந்து இது பண்ணப்பட்டு அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டாக மாறுது அப்படின்றது அந்த கவிதையில் ஒரு வரி இருக்கும். அந்த ஒரு இவர் செக்யூரிட்டி வந்து அவருடைய உடையெல்லாம் போட்டுட்டு அங்கே போகிறாரு. எனக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை படம் ஒரு மாதிரி ஞாபகம் வந்துச்சு அந்த சமயத்தில். அவர் என்ன எழுதுறாருன்னா, கடைசியாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நீச்சல் குளம் இருக்கும். அந்த நீச்சல் குளத்தை போய் அவர் வேடிக்கை பார்க்கும்போது இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் எழுதுறாரு, அந்த நீச்சல் குளம் தான் அவருடைய பங்க் செட் இருந்த இடம்னு அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னு அந்த கவிதையை வந்து முடிக்கிறார். எனக்கு அந்த திரைப்படம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஏதோ ஒரு வகையில். அப்புறம் இவர் ஒரு ஓட்டுநராக இருக்கிறதுனால வண்டியில் போகும்பொழுது இந்த சாவுகிராக்கி இது மாதிரிலாம் திட்டுவாங்க இல்லையா, வசவு சொற்கள், வர்றவங்களை வந்து மேலே மோத வரவங்களை வந்து திட்டுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சொற்கள் வந்து அவர் கேட்டுக்கிட்டே போகிறார். ஒரு பயணத்தில் ஒரு சென்னை மாதிரியான ஒரு மாநகரத்தில் பயணம் செய்யும்பொழுது இந்த சொற்கள் எல்லாம் வந்து வரிசையாக வருது, என்னென்ன சொற்கள்லாம் வந்து யாரார் திட்டுறாங்க அப்படின்னு. கடைசியாக முடிக்கும் பொழுது அவ்வளோ அழகாக முடிக்கிறார். இந்த சொற்களில் எல்லாம் இடிக்காமல் வண்டி ஓட்டுவது எப்படி அப்படின்னு. சொற்களை இடிக்காமல் வண்டி ஓட்டுறதுன்ற அந்த அந்த சொல்லாடல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு கவிதைக்கு இது மாதிரி ஒரு ஒரு வரி இருந்ததுன்னா நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்படியான ஒரு வாசிக்கும் போது நமக்கு ஒரு பரவசத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் தரக்கூடியது இந்த மாதிரியான வரிகள் தான். எனக்கு அப்படி நிறைய வரிகள் வந்து இதில் இருந்தது. அப்புறம் ஒரு கேன்சர் பேஷண்ட், ஒரு புற்றுநோய் பாதித்த ஒரு மனைவி, அது வரைக்கும் வந்து இப்போ நமக்கு தெரியும், வீட்டில் எல்லாருமே வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னா பயங்கரமாக கவனிப்பாங்க. நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து மனைவி தான் செய்வாங்க. இப்படி ஒரு சாதாரண ஜுரம் வந்தால் நல்லா கவனிச்சுக்கிறாங்க, ஒரு புற்றுநோய் வந்துடுது, அந்த மனைவி சொல்வதாக கவிதை. அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, அந்த இன்னும் எனக்கு வந்து இந்த புற்றுநோய் இப்படியே இருந்துடாதா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நான் அதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. ஆனால் அதில் ஒரு வரி இருக்குது. கணவன் வந்து வேற ஒரு நகரத்தில் வசிக்கிறான், இந்த பொண்ணு இங்கே இருக்கிறாங்க. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குரலுக்கு மட்டுமே மனைவியானவள் அப்படின்னு. அது அவ்வளோ அழகாக இருந்தது. அது அந்த வார்த்தை படிக்கும்போது குரலுக்கு மட்டுமே மனைவியானதுன்னா ஃபோனில் பேச மட்டும்தான் முடியுது, ஏன்னா வேறு வேறு டிஸ்டன்ஸில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுனால. இசையுடைய ஒரு கவிதை இருக்குது, குரலுக்கு முத்தமிடுவது அப்படின்னு, நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அது அவ்வளோ அழகான கவிதை. அது ஒரு நல்லா பாடுற ஒரு பொண்ணோ ஆனோ அவங்கள நோக்கி எழுதப்பட்ட ஒரு கவிதை. இந்த குரலுக்கு மட்டும் எப்படி முத்தமிடுவது அப்படின்னு வரும். எனக்கு அது ஞாபகம் வந்தது. குரலுக்கு மட்டும் மனைவியானவள் அப்படின்னு நிறைய பேர் ஃபோனில் தான் குடும்பம் நடத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிரிஞ்சு வாழ்கிறவங்க, வெளிநாடுகளில் கல்ஃபில் இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். என்னுடைய அப்பாவோட சொந்தக்காரங்க வீட்டில் எல்லாருமே நிறைய பேர் கல்ஃபில் இருப்பாங்க. இங்கேருந்து ஃபோனில் தான் அவங்களுக்கு மொத்த வாழ்க்கையே ஃபோன் தான். குழந்தையவே வந்து அவங்க வந்து 7 வருஷம் கழிச்சு வந்து பார்ப்பாங்க, 6 வருஷம் கழிச்சு வந்து பார்ப்பாங்க. கை குழந்தைய பார்த்த குழந்தை வந்து வளர்ந்துருக்கும், அதுக்கு அடையாளமே தெரியாது அப்பா யாருன்னு, அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோ கால்லாம் வந்த பிறகு அதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. இந்த குரலுக்கு மட்டுமே மனைவியானவள்ன்ற அந்த அதிலே நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் இன்னொரு கவிதையில் வந்து சொல்கிறார், கடன்காரர்கள் பற்றி. கடன் நிறைய வாங்கி அந்த கடன்காரங்க ஃபோன் பண்ணும்போது அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது ஃபோன் வந்து அதை எடுக்கிறதா வேணாமா, என்ன பண்ணுறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதா, இல்லை வேறு என்ன செய்யறது, யார்ட்டையாவது விட்டு பேச சொல்லலாமா, இல்லைன்னு சொல்லலாமா, இப்படிலாம் நிறைய நம்ம யோசிப்போம் இல்லையா. அதெல்லாம் மீறி அட்டன் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிற திட்டு இருக்கு இல்லையா, கடன் கொடுத்தவர்கள்ட்டேருந்து. அதை வந்து ரொம்ப அழகாக ஒரு வரியில் சொல்கிறார், வசவு சொற்களை போலவே ஒலிக்கும் ரிங்டோன்கள் அப்படின்னு. இப்படி ஒரு கவிதைக்கும் உள்ளேயும் வந்து நமக்கு அப்படியே நம்ம ஸ்லாகிக்கிற மாதிரியான வரிகள் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வெளியில் அதிகமாக
இன்னும் சொல்லப்போனால் இப்போ தமிழ் இலக்கிய சூழல்களை இப்போ நீங்கள் போயிட்டு தோழருடைய பெயரை போய் கேட்டால் நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இவர் எழுதுகிற தரத்திற்கு இன்னும் சில நாட்களில் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே வந்து இவருடைய பெயர் எல்லாருக்கும் தமிழ் இலக்கிய சூழலில் தெரிய வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதற்கான எல்லாமே இந்த நூலில் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த தொகுப்புகளையும் படிக்கணும் அப்படின்ற ஆவலையும் உண்டாக்குச்சு இந்த தொகுப்பு. அப்புறம் பெண் பார்க்க வர்றதை பற்றி ஒரு கவிதை இருக்குது. அந்த பெண் பார்க்க வர்ற கவிதையில் எப்படின்னா, அந்த ஆண் வந்து அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. என்னென்னா பேசி வச்சுக்கிறாங்க, அது லவ்னே தெரியக்கூடாது, சும்மா பார்க்க வர மாதிரி வந்து புதுசாக ஒரு பொண்ணை பார்க்க வந்தால் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும், செட்டப் பண்ணிக்கிறாங்க. பாபநாசம் படத்தில் வர மாதிரி. என் தங்கச்சியை பார்த்து நீ எப்பவும் அகின்னு கூப்பிடுவியா, அப்படிலாம் கூப்பிட்றாத. எங்கள் அம்மாவை பார்த்து என்ன உடம்பு அழைச்சி போயிட்டீங்கன்னு கேட்டுறாத. இப்படி ஒரு லிஸ்ட்டு சொல்கிறா அந்த பொண்ணு. என்னன்னா அவங்க அப்பனை தவிர எல்லாருக்கும் தெரியுது அவங்க லவ். அதுலேருந்து அந்த கவிதையிலேருந்து அதான் தெரியுது. அவங்க அப்பாவை ஏமாத்துறதுக்காண்டி ஒரு செட்டப் பண்ணுறாங்க பொண்ணு பார்க்க வர்றதுக்கு. அப்படி எல்லாமே சொல்கிறா அவர், இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத எல்லாமே சொல்லி முடிச்ச பிறகு இவன் கேட்குறான், சரி எல்லாம் சொல்லி நீ அனுப்பிச்சிருக்க ரைட்டு, நாங்கள் வந்தால் நாங்கள் என்ன சாதின்னு சொல்லணும் அப்படின்னு அந்த கவிதை முடியுது. இது வந்து வேற எதுவும் இதில் ஒன்றும் பிரச்சாரம் இல்லை, வேற எதுவுமே இல்லை. ஆனால் நமக்கு என்னமோ ஒன்று சொல்லிடுது இந்த கவிதை. நாங்கள் என்ன சாதின்னு சொல்லணும் அதையும் சேர்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் அந்த பையன் கேட்குறதா அந்த கவிதை முடியுது. நான் ரொம்ப ரசித்தேன் இந்த கவிதையை, ரொம்ப பிரமாதமான கவிதை இது. அப்புறம் இது மாதிரி நிறைய நமக்கு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி வரியெல்லாம் சிலது இருக்குது. இன்னும் முகத்தை மூடிக்கொண்டு பறித்தால் கொள்ளை, பல்லிழித்து கொண்டு பறித்தால் அதுக்கு பேர் வரி. இப்படி வந்து ஒரு சினிமா பஞ்ச் டயலாக் மாதிரியான சில கவிதைகளுக்குள்ள உள்ள வருது. இப்படி நிறைய இருக்குது இந்த தொகுப்பில். இல்லை இப்போ விமர்சனமே இல்லையா அப்படின்னா எனக்கு சில விமர்சனங்கள் இருக்குது, அதையும் நான் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போது இரவுகளில் வந்து நமக்கு தெரியும் திருநங்கைகள் வந்து சாலையில் நிற்பாங்கன்ற மாதிரி ஒரு காட்சி சொல்கிறாரு. அந்த காட்சியில் வந்து எப்படி இருக்குன்னா, இரவு பற்றின அந்த கவிதையில் 4 சந்திப்புக்கு நடுவே 3 திருநங்கைகள் அதிகப்படியான ஒப்பனையோடு யாருக்கோ காத்திருக்கிறார்கள். பலவிதமான கற்பனைகளோடு கடக்கும் இரவிற்கு முதன்முறையாக மழையை பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் அவங்க ஏன் நிற்கிறாங்க திருநங்கைகள் அப்படி நிற்கும்போது அந்த இரவுக்கு வந்து அந்த மழையை பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என்னென்னா நமக்கு தெரியும், நம்ம குறிப்பாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் வந்து மற்ற எந்த அமைப்பும் செய்யாத போதும் கூட ரொம்ப முன்னதாகவே ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே திருநங்கைகளோடு ரொம்ப இணக்கமாக இருந்து வர ஒரு அமைப்பு தான். அவங்களுக்கான அந்த ஏப்ரல் 15ஆம் தேதி திருநங்கைகள் தினமெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம சைதாப்பேட்டையில் முதல்ல செஞ்சதெல்லாம். இப்படி வந்து திருநங்கைகள் பற்றின புரிதல் வந்து நிறைய மாறி இருக்கு இப்போ. அப்புறம் இன்னும் குறிப்பாக திருநங்கைகள் மட்டும் பாலியல் தொழில் செய்கிறதில்ல. திருநங்கைகள் பாலியல் தொழில் அல்லாத வேற தொழில்களையும் திருநங்கைகள் இருக்காங்க. அதே போல் பெண்களும் பாலியல் தொழில் செய்கிறவங்க இருக்காங்க. இதில் வந்து குறிப்பாக அந்த 3 திருநங்கைகள் மட்டும் நிற்கிறாங்க அப்படின்னு வரும்போது அவங்க இது ஒரு திருநங்கை படித்தா இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற கேள்வி எனக்குள்ள எழுந்துச்சு. ஏன் எல்லா காட்சியையும் பார்த்து பிடிச்ச இரவுக்கு அந்த மழையில் வந்து அந்த மழையை ஏன் பிடிக்காம இந்த காட்சியை பார்த்த பிறகு பிடிக்காம போச்சு அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த இடம் எனக்கு நெருடலான இடமாக இருந்தது. அதை நான் ரொம்ப நேர்மையாக இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு அபாரமான ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த அதாவது 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, 2 லவ்வர்ஸ் பிரிஞ்சுட்டாங்க. இவளோ அந்த எதிராளியை பார்த்து சொல்கிற மாதிரி, அந்த 4 முனை சாலையில் உன்னையும் என்னையும் கேட்டு யார் யாரிடமோ கையேந்தலாம் நம் காதல், தப்பித்தவறி அந்த பக்கம் போய்விடாதே, நீதான் நான் என்று முழுமையாக நம்பி இருக்கும் அந்த காதல் உன்னை தேடி உனக்குள்ளே நுழைந்து விட போகிறது. ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம். இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து கேட்டோன்னே பரவசப்படுத்துகிற மாதிரியான வரிகளும் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து நெருடும் வரிகளும் இருக்குது, நெருடும் கவிதைகளும் இருக்குது. அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு ஆரம்ப காலத்தில் எழுதக்கூடிய கவிதைகளும் 1-2 இருக்குது. உதாரணமாக ஒன்று சொல்லலாம், கண்ணாடி பற்றின ஒரு கவிதை இருக்குது. அந்த கவிதையை நான் அந்த மாதிரியான ஒரு கவிதையாக பார்க்குறேன். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது காதல், நட்பு, துரோகம், பிரிவு இது எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த கவிதைகள் வந்து அடங்கிடுது.
இது அல்லாமல் அரசியல் கவிதைகள் இருக்குது, சமூகத்தை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத பற்றின கவிதைகள் இருக்குது. வந்து எருமை தேசியம் மொழிபெயர்த்த ஒரு நபராக எனக்கு ரொம்ப நெருடலாக இருந்த ஒரு கவிதையை நான் சொல்லியே ஆகணும். தாய் பசுன்னு ஒரு கவிதை இருக்குது. அந்த தாய் கன்றை வந்து அவங்க அந்த வீட்டில் உள்ளவங்களோ யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க. அது எப்படி முடிக்கிறாருன்னா, கெட்ட எண்ணங்களோடு என் கன்றின் தோலுக்குள் நீங்கள் வைத்திருக்கும் வைக்கோலில் உங்கள் கவுச்சி வாடை அல்லவா வீசுகிறது. திட்டுறாரு, நீங்கள் என்னவோ பண்ணிட்டீங்க. அந்த தாய்மை உணர்வு, அந்த பசுவுக்கு இருக்கக்கூடிய உணர்வு, இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதை இப்போ நாடு இருக்கிற சூழலில் வந்து இது ஒரு தாய் பசுவுடைய வேதனை அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பசுவின் பேரால் நமக்கு இங்கே நடந்துட்டு இருக்கிற அரசியல் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இது மேலே வந்து மாடன் கூட இல்லை, தாய் பசுன்னு தான் இருக்குது தலைப்பு. ஆனால் என்ன சிக்கல்னா, இப்போ கவிஞர்களுக்கு எப்படின்னா, நீங்கள் வந்து தாய் மாடுன்னு போட்டிங்கன்னா அந்த அழகு வராது ஒரு கவிதையில். தாய் பசுன்னு போட்டிங்கன்னா அது ஒரு எஸ்தட்டிக் சென்ஸில் அது ரொம்ப சரியான இதாக இருக்கும். ஆனால் பசு காவலர்கள் இன்றைக்கி என்ன பண்ணிட்டுருக்காங்க, அவங்க வந்து பசுவை வந்து காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. பசுவோட நீங்கள் வந்து அந்த கறியை வந்து எடுக்கக்கூடாது, மாட்டுக்கறியை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தோல் உரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய இருக்கும்போது இந்த 10 வருஷத்துக்குள்ளே இந்த கவிதையை படிக்கும்போது, நான் இந்த 10 வருஷம் சொல்கிறது பிஜேபியோட ஆட்சிக்கு பிறகான மாட்டுக்கறி வைத்திருந்ததான சந்தேகத்தின் பேரில் கூட கொலை பண்ணுற ஊர் இது. அப்போது இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு அந்த கவிதையை ஒத்துக்க முடியல, நெருடலாக இருந்தது. அதை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு கவிதை நான் வந்து நான் வரிசையிலே வரேன். அதாவது எப்படின்னா, டைம் ஆயிடுச்சா? சரி, கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடறேன். நிறைவானதை சொல்லணும்னு இல்லைல்ல, நான் விமர்சனத்தை மட்டுமா அதை சொல்லிக்கிறேன். அதான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த குழந்தையும் நானும்னு ஒரு கவிதை இருக்குது. அதில் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளியுடைய குழந்தையோட ஒரு உரையாடல். அந்த கவிதையில் வந்து ரொம்ப பிரமாதமாக கவிதை. அது ஒரு வாய்ப்பேச்சு மாதிரி ஒரு பேச்சு மொழியில் இருக்கக்கூடிய கவிதை. அதில் வந்து அந்த குழந்தை என்ன சொல்கிறான்னா, நீ எப்போ இந்த வேலைக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அப்பா வந்து முதலாக என்னை வேலைக்கு கூட்டிகிட்டு போகும்போது திரும்பி வரும்போது அன்றைக்கி தான் குடிக்காமல் வந்தார். எங்கள் அம்மா முகத்தில் நான் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன், அவர் அன்றைக்கி குடிச்சிட்டு வரலன்னு. அந்த மறுநாள்லேருந்து நானே போய் அந்த வண்டியில் ஏறிக்கிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா நான் வந்தால் குடிக்க மாட்டார் என் கூட திரும்பி வரும்போது, அதனால நான் அப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் ஓகே. நீங்கள் அதுக்கு பிறகு வந்து அந்த அப்பா யார், அந்த அப்பா என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கும்போது என்னவா வருது அப்படின்னா, சார் அந்த பொண்ணை சொல்கிறா, நீங்கள் குப்பை மேலே மூத்திரம் போகாதீங்க, ஏன்னா எங்கள் அப்பா அவரோட கையால் தொட்டு தான் குப்பையை தூக்குறாருன்னு. அப்போ அவங்க ஒரு துப்புரவு தொழிலாளியுடைய ஒரு மகள். அப்படி ஆகுது இல்லையா? இப்போ நம்ம குடின்றதை பற்றி நமக்கு வேறு கருத்துக்கள் இருக்கலாம். மது ஒழிப்பு இதெல்லாம் நிறைய நம்ம பேசுகிறோம். மது விலக்கு வேணுமா வேணாமா, இதெல்லாம் தாண்டி ஒரு துப்புரவு தொழிலாளி ஏன் குடிக்கிறாங்கிறத பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கும் தெரியும். அங்கே வந்து இந்த கவிதையை வந்து ஒரு ஏஸ்தட்டிக்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கதையாக, ஒரு சிறுகதை மாதிரி இருக்குது அந்த கவிதையாக. அது நல்லா இருக்குது. ஆனால் அந்த குடிக்கக்கூடாதுன்றத ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு ஏன் நம்ம வைக்கணும்? வேற மற்றவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் குடிக்கிறாங்க, அவங்களாம் காமிச்சிருந்தா அந்த கவிதை எனக்கு பிரச்சனைக்குரிய கவிதையாக தோணியிருக்காது. அது மட்டும்தான் எனக்கு இதில் பிரச்சனையாக தோணுது. அப்புறம் அது இல்லாமல் நிறைய எழுதியிருக்கேன், முடிச்சுக்க சொல்லிட்டாங்க, இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சது அவ்வளோதான். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தோழருடைய புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய மற்ற தொகுப்புகளுக்காக காத்திருக்கிறேன். நன்றி. ஏற்புரை நூலாசிரியர். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. விமர்சனத்தை நான் ஏற்றுக்கிறேன். இதுக்கு அவங்க நெருடலான விமர்சனம்னு சொல்ல வேண்டியதில்லை, நேரடியாக சொல்லியிருக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய விளக்கம் தேவையாக இருக்குது. போதிய நேரம் இல்லாதனால கண்டிப்பாக நான் வந்து அந்த குறிப்பாக திருநங்கைக்கான விஷயத்தை நான் வந்து என்னுடைய முகநூலில் பகிரங்கமாக நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நான் என்னுடைய பார்வை வேறு மாதிரி இருந்தது, அவங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருந்ததுனால அது அவங்களுக்கு ஒரு நெருடலாக தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி என்னால் பேச முடியல, ரொம்ப நெகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்த கவிதைகள் இனி கொஞ்சம் காலதாமதமாக வரணும், எழுதணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் 7 கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கேன். இந்த கவிச்சி அப்படின்ற கவிதை தொகுப்பு வந்து சௌமா இலக்கிய விருது வாங்கியிருக்கு.
இதுக்கு முன்னாடி என்னுடைய ஹைக்கூ பொட்டலம்ன்றது புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் விருது கிடச்சிருக்கு. ஸோ இந்த 7 கவிதைகளில் 2 புத்தகம் விருது வாங்கினதுனால அடுத்த புத்தகத்துக்கு கொஞ்சம் மெனக்கிடணும்னு நினைக்கிறேன். தோழர் சொன்ன மாதிரி சில இடங்களில் நான் அவசரப்பட்டிருக்கேன்றது எனக்கு உணர முடியுது. இந்த குறிப்பாக 2 கவிதைக்கான விமர்சனத்தை நான் என்னுடைய முகநூலில் அவங்களுக்கு விளக்கமாகவும் பொதுவாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியும் பகிரங்கமாக நான் அதை விளக்குவேன்றதை இங்கே பதிவு பண்ணுறேன். சிறப்பித்தது தோழருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. அந்த சிறப்புக்கான அனைவருக்கும் நன்றி.